Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டனை வச்சிட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஈஸியா எப்படி வந்து ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்றத பாப்போம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்து நல்லா எலும்பும் சதையுமா சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மட்டன் கிரேவியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி இந்த குக்கர்லேயே நம்ம வந்து இந்த கிரேவி பண்ண போகிறோம். மீடியம் சைஸ் பூண்டாக தான் இருக்குது. நான் 10 பல்லு அளவுக்கு போட்டுக்கிறேன். அது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். கரம் மசால் பொடி அப்படின்ட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம பொடி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டு இந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிடலாம். மல்லித்தூள் இருக்கு இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு சூட்லேயே ஒரு பெரட்டிட்டு இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இதிலேயே நம்ம தாளித்தோம்னா என்னாகும், எல்லாம் அடிப்பிடிச்சி கருகுன மாதிரி போயிடும். அதனால இது நம்ம இந்த அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த இதில் போட்டு சும்மா ஒரு கலக்கிட்டோம்னா இதில் ஒட்டி இருக்க மசாலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பும் ஒரு 10 மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். எல்லாமே வதக்கிட்டு அரைச்சிட்டோம். அப்படிங்கிறனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அதில் இப்போ 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா பெருசாக நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஆட்டோட வாசம் வராது. இந்த மட்டனில் அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மிக்சிலேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். உங்களுக்கு செமி கிரேவியாக வரும். கிரேவி வந்து ரொம்ப நல்லா குழம்பு மாதிரியும் இல்லாமல் வறுவல் மாதிரியும் இல்லாமல் செமி கிரேவியாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுறலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ 4 விசில் கண்டிப்பாக வச்சாகணும். அதாவது உங்களுக்கு மட்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான பீஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா கிரேவி வந்து செமி கிரேவியாக வந்திருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம்.
சூப்பராக இன்றைக்கி வந்து ஒரு மட்டனில் செமி கிரேவி ஒன்றும் செஞ்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வறுத்து போட்டு அது இதுன்னு செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வீட்டில் இருக்க பொடிங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சிடலாம். இந்த மட்டன் கிரேவி நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.